இது மழைக்காலம். ஸோ இந்த சீசன்ல நம்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? கோல்டு வராம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த மழை காலத்துல வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா, கோல்ட எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லயே வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, கோல்டு வராம இருக்கிறதுக்கு பெர் டே வந்து அட்லீஸ்ட் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா குடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து வார்ம் வாட்டரா குடிச்சுக்கோங்க. சுட சுட கொதிக்க கொதிக்க தண்ணி குடிக்க வேண்டாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியா குடிக்கிற மாதிரி மட்டுமே பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து டீ குடிக்கிறவங்களா இருந்தாக்கா அதுல கொஞ்சம் சுக்கு ஆட் பண்ணி அந்த டீ குடிங்க. பெர் டே யாரா இருந்தாலும் 1 டீ இல்ல 2 டீ, அதுக்கு மேல கண்டிப்பா டீ குடிக்க கூடாது. அது உங்க லிவரை வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிடும். ஈஸியா டெய்லி மேட்டரா பண்ணக்கூடிய விஷயம் சொன்னாக்கா, சூப் மாதிரி ரெடி பண்ணி குடிங்க. அது வந்து வெஜிடபிள் சூப்பா இருக்கலாம், இல்ல கீரை சூப்பா இருக்கலாம், இல்ல நான்வெஜ் சூப்பா இருக்கலாம். எது வேணாலும் குடிக்கலாம். சூப்புன்னோனே அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். எனி வெஜிடபிள் ஒரு 2, 3 வெஜிடபிள்ஸை ஒரு கையளவுக்கு எடுத்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஒரு 3 விரல்ல எடுக்கிற அளவுக்கு வந்து மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இது 4த்தையும் அந்த தண்ணியில் போட்டுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும்னு 1 டம்ளர் ஆன உடனே வெறும் அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுத்துருங்க. பெரியவங்களா இருந்தாக்கா அந்த வெஜிடபிள்ஸும் தண்ணியோட சேர்த்த மாதிரி சாப்பிடுங்க. இது வாரத்தில் ஒரு 2-3 டேஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே டு தி மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கோல்டுடைய அஃபெக்ட் ஆகிறதுன்றதே வந்து இருக்காது. பை சான்ஸ் லைட்டாக கோல்டு அஃபெக்ட் ஆனாலும் இந்த ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். இல்லையா, விட்டமின் சி நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் சி எதில் நிறைய நம்ம சாப்பிட முடியும்? ஆரஞ்சில் இருக்குது, நம்மளுக்கு வந்து பெரிய நெல்லிக்காயில் இருக்குது. அப்படின்னும் போது ஐயோ அதெல்லாம் சாப்பிட்டா கோல்டு ஆகிடுமே அப்படின்னு சொன்னால் கோல்டு வர்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் சாப்பிடலாம். அதில் நிறைய சுகர் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லியூகம் வாட்டர் ஆட் பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்கிற எந்த ஜூஸஸும் நீங்கள் வந்து குடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆம்லாவை வந்து வேக வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுடைய கோல்டை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய மெஷர்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வேற என்னென்னலாம் பண்ணலாம் கோல்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, படுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சுடு தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு கணுக்கால் வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் சோக் பண்ணிவிட்டு கால் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தொடச்சிட்டு படுத்துக்கலாம். அது வந்து ரெக்கரண்ட்டாக கோல்டு வராமல் இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணும். இது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு பண்ணிங்கனாக்கா இந்த க்ரோயிங் பெயின்ஸ் மாதிரி கால் வலிக்குது, எப்போ பார்த்தாலும் கால் வலிக்குதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட அது நல்லபடியாக வந்து ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் வந்து வெளியில் சில் ஏரில் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு வார்ம் கிளாத்ஸ் வேர் பண்ணிட்டு போங்க. காதில் வந்து காட்டன் வச்சுக்கோங்க. இது ஒரு காமனான விஷயம். கையில் யூஸ்வலாக அம்ப்ரெல்லா கேரி பண்ணுங்கள் மழையில் நனைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக கற்பூரம் தேங்காய் எண்ணெய் வந்து தேய்ச்சி விடுங்க, அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த கற்பூரம் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே நிறைய கிளைண்ட் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் பொங்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கற்பூரம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை உள்ளங்கையிலையோ உள்ளங்கால்லையோ அப்ளை பண்ணிவிட்டு 10-15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். அதை விட்டு ஃபுல் செஸ்ட்டில் அப்ளை பண்ணுறது, அதுக்கு மேலே சுடு தண்ணி ஒத்தரம் கொடுக்குறது, இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அது பொங்கி அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷனாக வந்து நம்ம நியூஸில் பார்க்குற அளவுக்கு அது வந்து டெவலப் ஆகிடுது. அடுத்த சின்ன விஷயமா வந்து செய்ய வேண்டிய விஷயத்த சின்னதாக செய்கிறேன்னு சொல்லி அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். காஃப் வருதா, அதே மாதிரி தைலம் உடம்பு ஃபுல்லாக தைலம் தடவுறது, எப்போ பார்த்தாலும் வந்து மூக்கில் தைலம் தடவுறது, அது மாதிரியெல்லாம் வந்து அதிகமான தைலம் அப்ளை பண்ணுறதை பண்ணாதீங்க. ஸ்டீம் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஸ்டீம் பண்ணுங்கள். ரெகுலராக கோல்டு இல்லாதவங்க வந்துட்டு வீசிங் இருக்கிறவங்கள வாரத்தில் ஒரு 2-3 நாள் ஆச்சும் வந்து கண்டிப்பாக ஸ்டீம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டீமிங் வந்து என்ன பண்ணி ஸ்டீம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிளெயினாக ஒன்றும் கோல்டு பெருசாக இல்லை, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம்னாக்கா சும்மா சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு ஸ்டீம் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு கையளவுக்கு நொச்சி இலை போட்டு கூட வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீமிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ரெக்கரண்ட் கோல்டு வராது. சும்மா கோல்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, தலக வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னும் போதே அதுலேயே வந்து இது எல்லாமே வந்து ப்ரிவென்ட் ஆகிடும். எப்பயுமே வந்து ஒரு கோல்டு வந்துருச்சுன்னா உடனே கோல்டை சப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுக்கான மெடிகேஷன்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரு 2-3 டேஸ் ஆச்சும் வந்து விடணும். கோல்டு எப்படி வந்து அதோடைய கோர்ஸ் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்து கோல்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா தான் வந்து நம்ம மெடிகேஷன்ஸ்க்கே போகணும். அது இல்லாமல் இல்லைனா இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இந்த மேனேஜ்மெண்ட்ஸ் இதுலேயே வந்து சரி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணாலே உங்களுடைய ஹெல்த் வந்து பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும். அதால் ஃபைட் பேக் கெப்பாசிட்டி வந்து வரும். அப்போ ரெக்கரண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வராது. ஒரு கோல்டை சப்ரெஸ் பண்ண அது கிராஜுவலி பெரிய டிசீஸில் கொண்டு போய் முடிகிற மாதிரி நம்மளை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ஒரு கோல்டோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை ஒரு காஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஜஸ்ட் வந்து பியூர் ஹனி வித் லெமன் வாட்டர், லெமன் இன் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு
அதை கொஞ்சம் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அதுலேயே வந்து த்ரோட் சூதன் ஆகிடும் உங்களுக்கு, த்ரோட் சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு, இரிட்டேஷன் இந்த த்ரோட்டு அந்த அதனால் வர காஃப் அதெல்லாம் அதுலேயே வந்து செட்டில் டவுன் ஆகிடும்.